15 நாட்களாக கோயில்களில் கொள்ளையடித்த திருடர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் திருடாமல் இருந்தால் மனநோயால் பாதிக்கப்படும் உமேஷ் யாதவ் தனக்கான மனநோய் சரியாக மாதத்தில் 3 முறை திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்வேறு கோயில்களில் 15 நாட்களாக தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதுவரை 30 இடங்களில் திருடப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், கிரீடங்கள், கோயில் மணிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மும்பையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தாழ்வான பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை போலீசார் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் மும்பையின் சியான் ரயில் நிலைய தண்டவாளங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பணியிடங்களுக்கு செல்லவோ தொலைதூர பயணங்களுக்கோ ரயிலை நம்பியிருக்கும் மக்கள் இதனால் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். மும்பைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மும்பை மாநகர போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் நகரத்தின் பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மும்பைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கையான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் இன்னும் சில நாட்களுக்கு கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் அவசர தேவைகளை தவிர்த்து எதற்கும் வெளியே வர வேண்டாம் என கூறியுள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.